வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடைக்கான பொருள் பார்க்க போகிறோம். கடைக்கு வந்து நாங்கள் பாக்கெட் போட்டு வைக்கிறோம். பட்டாணி, இது பாருங்க, மிக்சர் பாக்கெட்டு, வேர்க்கடலை எல்லாம் போய் மிக்சர் கம்பெனிலே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதை பாக்கெட் போட்டு கடையில் எடுத்துன்னு போய் வைப்போம். இன்றைக்கி எங்களுக்கு இதான் வேலை, இதை பாக்கெட் போடுற வேலை. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் பாக்கெட் போட்டு கடைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போய்க்கிறாரு. 11 கிலோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போய்க்கிறாரு. இப்போ இந்த 11 கிலோவும் ஒரு பாக்கெட்டாக நாங்கள் எத்தனை பாக்கெட்டு வருதுன்னு சொல்லிட்டு 1 கிலோ பாக்கெட்டு கேட்கலாம். இது ஃபுல்லாகவே ஒரு கிலோ. இந்த ஒரு கிலோவை நாங்கள் பாக்கெட் போட்டு எத்தனை பாக்கெட் வருது 1 கிலோவுக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அவருக்கு கொடுக்கணும். நாங்கள் இதான் பாக்கெட் போட்டு இருக்கிற வேலை. இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த பாக்கெட் தான் போட போகிறோம். இது வந்து கடைக்கு, இது வந்து நாங்கள் இந்த மசாலா ஐட்டங்களில் சேர்க்கலை, இதுக்கு கடைக்காக நாங்கள் போட்டு கொடுக்குறோம். இது போய் கம்பெனியில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தார். மிக்சர் கம்பெனி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. அதில் போயிட்டு 15 கிலோ வாங்கிட்டு வந்தார். அதில் 2-3 கிலோ போட்டு வச்சுட்டேன். சரி, இதை போடுறோமே, இது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறேன். இந்த பாக்கெட்லாம் போட்டு முடிக்கிற வரையும் சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்கிறேன். இந்த பட்டாணி போட்டுங்கிறேன். இப்போது கார பட்டாணி போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வேர்க்கடலை பாக்கெட் போடணும். அப்புறம் மிக்சர் பாக்கெட் போடணும். அப்புறம் கடலைப்பருப்பு இருக்குது, அந்த பாக்கெட் போடணும். அப்புறம் காராபூந்தி இருக்குது, அந்த பாக்கெட் போடணும். இதெல்லாம் பாக்கெட் போட்டு எவ்வளோன்னு எடை வச்சு அவருக்கு எடை வச்சு பேக்கிங் போட்டு சீல் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு வரணும். நான் இதுதான் எங்களுக்கு ஃபுல்லாக வேலை. பாக்கெட்டு போட்டுட்டு இருக்கோம். பாருங்கள், பாக்கெட்லாம் நீங்களும் இது மாதிரி வாங்கிட்டு வந்து பாக்கெட் போடுற மாதிரியா இருந்தால் போட்டு நல்லா வியாபாரம் பண்ணலாம். இதுவும் லாபம் தான் நமக்கு. கடைங்களுக்கு வந்து நேரடியாக அவங்க எடுத்துகிட்டு வந்து சரமாக போட்டு போகிறதுல வந்து நம்மளுக்கு அதில் என்ன ஒரு சரத்துக்கு வந்து ஒரு 10 ரூபா தான் கிடைக்கும். ஒரு சரத்துக்கு அவங்க போடுறதுக்கு வந்து 200 ரூபா 250 ரூபா போடுவாங்க ஒரு சரம். அதில்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைக்கலாம். ஆனால் நம்ம போயிட்டு இது கம்பெனியில் போயிட்டு மிக்சர் கம்பெனிலே நேரடியாக போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு லாபம். இது பாருங்க, 15 கிலோ வாங்கிட்டு வந்தார். இங்கே 11 கிலோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. மீதி கடையில் இருக்குது, அது நாளைக்கு பாக்கெட் போடணும். இது வந்து இந்த எங்கள் கடையில் நல்லா சேல்ஸ் ஆகுங்க. இந்த பொருள்லாம் 2 நாளைக்கு கூட இருக்காது. நாங்கள் எடுத்துன்னு போய் வச்சோம்னா வாங்கிக்குவாங்க. நீங்களும் போடுற மாதிரியா இருந்தால் போயிட்டு இது மாதிரி ஹோல்சேல் கடைகளில் போயிட்டு பெரிய பெரிய ஹோல்சேலுங்கள்லாம் இது பாக்கெட்டாக இருக்கும். 5 கிலோ பாக்கெட்டு, 2 கிலோ பாக்கெட்டு, 1 கிலோ பாக்கெட்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து இது மாதிரி பாக்கெட் போடலாம். இந்த மாதிரி பாக்கெட் போட்டோம்னா நம்மளுக்கு லாபம் தான். நம்ம வந்து எடுத்துகிட்டு வராங்களே, கடைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சரம்லாம் போடுறாங்களே, அவங்கக்கிட்ட வாங்கினோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் போயிட்டு இதை மாதிரி வாங்கிட்டு வந்து போடுங்க, நம்மளுக்கு நல்ல லாபம். அதுதான் இது ஃபுல்லாக எத்தனை பாக்கெட் வருது 1 கிலோவுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு 1 கிலோ 150 ரூபா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அங்கே கம்பெனியில். அந்தந்த பொருளுக்கு ஏற்ற ரேட்டு. இப்போ மிக்சராக அதுக்கு ஒரு ரேட்டு, வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலையா அதுக்கு ஒரு ரேட்டு, காராபூந்திக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி அந்தந்த பொருளுக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பாக்கெட் போட்டு மொத்தமாக எத்தனை பாக்கெட் வருதுன்னு கவுண்ட் பண்ணோம். 1 கிலோவுக்கு எத்தனை பாக்கெட் வருதுன்னு கவுண்ட் பண்ணோம். அதையும் கவுண்ட் பண்ணோம். அப்போ கவுண்ட் பண்ணால் தான் இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததில் இது நமக்கு இதில் என்ன லாபம் வருதுன்னு மொத்தமாக போட்டு எல்லா பாக்கெட்டு போட்டு வச்சுட்டு கவுண்ட் பண்ணி வாங்கணும். 2000 ரூபாய் வந்துச்சுன்னா 2000 ரூபாய் வராது, அதுக்கு மேலே வரும். 3000 ரூபாய் கிட்ட வரும். அது வந்துச்சுன்னா நமக்கு அந்த 2000 ரூபாய் வாங்கின பொருள் போக மீதி இருக்கிற காசு நமக்கு. ஆனால் சரத்துங்களில் வாங்கினோம்னா நம்ம அதில் 2 பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். 2 பாக்கெட்டு இல்லை 3 பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா இருக்காமா, 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். இது மாதிரி வாங்கினோம்னா ஒரு பாக்கெட்டு 1 கிலோவுக்கு எப்படியும் 4 பாக்கெட்டு 5 பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு தான் எல்லாமே நான் போடுறது. 5 பாக்கெட்டு 6 பாக்கெட்டு வரும் மேலே எக்ஸ்ட்ரா. அதனால் நாங்கள் போய் ஹோல்சேலில் இதை மிக்சர் கம்பெனியே போயிட்டு வாங்கிட்டு வந்து போடுறோம். இது வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.